வெல்கம் டு லவ் சைக்காலஜி தமிழ். ஒரு பிரேக்கப்க்கு பிறகு உங்க லைஃபே மொத்தமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பிரேக்கப் உங்க லைஃப்ல அப்படியே உங்க வாழ்க்கைய மொத்தமா முடிச்சு விட்டுறாது. ஆனா ஒரு பிரேக்கப்க்கு அப்புறமா நீங்க பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதுதான் உங்களோட லைஃப மொத்தமா காலி பண்ற போல இருக்கும். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களோட வேல்யூ, உங்களோட மனசு, உங்களோட எதிர்காலம் இது எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். ஆனா உண்மை என்ன அப்டின்னா, 99% மக்களுக்கு அவங்க பண்ற தப்பு என்ன அப்டின்றதே தெரியாம, அந்த தப்ப திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நீங்க இல்லாம இருக்கணும் அப்டின்னா, ஒரு பிரேக்கப்க்கு அப்புறமா எப்டி நடந்துக்கணும்? என்னென்னலாம் பண்ணணும்? என்னலாம் பண்ணக்கூடாது? அப்டின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 பிரேக்கப் நடந்ததுக்கு அப்புறமா, காமனா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்டின்னா, கன்டினியூவா அந்த நபருக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறது. என் சைடு தான் மிஸ்டேக்கு. உன் மேல தான் தப்பு. இது மட்டும் பண்ணாம இருந்தா சரியா இருக்கும். இந்த ஒரு டைம் மட்டும் சான்ஸ் குடு. இனிமே இந்த மிஸ்டேக் நான் பண்ணவே மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மெசேஜ் பேராகிராஃபா அனுப்புறது. இல்லன்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட மெசேஜஸ கன்டினியூவா அனுப்பிக்கிட்டே இருக்கிறது. அப்படி இல்லன்னா, அந்த நபருக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கன்டினியூஸா ஒரு 10, 20 கால். அப்படி நீங்க பண்ணும்போது, உங்க செயல்கள் அந்த நபருக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்லும் அப்படின்னா, நீங்க வந்து அவங்க இல்லாம உங்களால இருக்க முடியல. நீ இல்லாம என் லைஃப் மூவ் ஆகாது. நீ இல்லாம என் வாழ்க்கையே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ நீங்க அவங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அது இல்லாம நீங்க பண்ணக்கூடிய 2 விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டா மாற ஆரம்பிக்கும். அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு தாட் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எப்போ கிரியேட் ஆகுதோ, அந்த இடத்துல உங்கள இன்னும் அதிகமா இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இக்னோர் பண்ண பண்ண, நீங்க தேடி தேடி போறனால, அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மறுபடியும் சேர முடியாத ஒண்ணா மாறிடும். நம்மளே விலகி விலகி போனாலும், இவங்க நம்மள தேடி தேடி வராங்களேன்னு, இன்னும் விலகி தான் போயிட்டே இருக்குமா கண்டி, அவங்க உங்கள தேடி வரமாட்டாங்க. இப்போ ஒரு கப்புல் இருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தர விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. போனதுக்கு அப்புறமா இன்னொரு பெர்சன் போய் அவங்க கிட்ட கெஞ்சி கெஞ்சி நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி போராடி, கெஞ்சி நீ என் கூடவே இரு, நம்ம ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, எந்த ரிலேஷன்ஷிப்பாவது ரொம்ப சந்தோஷமா மூவ் ஆன் ஆயிருக்கா? அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அது நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஒண்ணில் உங்கள தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னா, வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும்? அவங்க விட்டுட்டு போன அந்த இடத்துல கொஞ்சம் சைலன்ட்டா இருங்க. நீங்க உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. அந்த இடத்துல சைலன்ட்டா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நீங்க ரிப்பீட்டட் கால் பண்றதோ, ரிப்பீட்டட் மெசேஜ் அனுப்புறதுனாலயோ எதுவுமே மாறப் போறதில்ல. எக்ஸாம்பிள்க்கு நீங்க இப்போ ஒரு ரெட் பென் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெட் பென் எப்பவாவது தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா, எப்பவுமே உங்க கையில இருக்கும். திடீர்னு உங்களுக்கு அண்டர்லைன் பண்றதுக்கோ, இல்ல முக்கியமா ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுதே அப்படின்னு தேடும்போது தான், அந்த ரெட் பென்க்கான வேலை இருக்க வரைக்கும் நீங்க அதுக்கு வேல்யூ குடுப்பீங்க. அதுக்கப்புறம் நார்மலா ப்ளூ பென் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஒரு டைம் பீரியட்ல அவங்க லைஃப்ல நீங்க இருந்திருக்கீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள அவங்களே மிஸ் பண்ணுவாங்க. நீங்க சைலன்ட்டா இருந்தீங்க அப்படின்னா. நீங்க அத விட்டுட்டு ரிப்பீட்டடா மெசேஜஸ், கால்ஸ் அனுப்பும்போது, இவங்க எப்பவுமே அவைலபிளா இருக்காங்க அப்படின்னு உங்கள அலட்சியம் தான் படுத்துவாங்க. அவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நீங்க சைலன்ட்டா இருந்தீங்க அப்டின்னா, இப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ப்ளூ பென் ஞாபகம் வருது. "ஐய்யயோ! இப்ப அந்த ப்ளூ பென் இருந்தா நல்லா இருக்குமே! இப்ப தேவைப்படுதே! ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே!" அப்படின்னு அந்த பொருள தேட ஆரம்பிப்போம். இல்லையா? ப்ளூ பென் எங்கேயோ வச்சோமே! காணோமே! ரெட் பென் வச்சு இத எழுத முடியாதே! அந்த மாதிரி. ஸோ வேலையில அவங்க பிஸியா இருக்கிறதால உங்கள விட்டுட்டு போயிருந்தாலும், ஒரு பெண்ணே திடீர்னு நம்ம யூஸ் பண்ணாம தொலைச்சுட்டு தேடும்போது, உயிருள்ள ஒரு ஜீவன். நம்ம இத்தன வருஷமா நீங்க அவங்க கூட பழகியிருப்பீங்க. எவ்ளோ நாட்களா பழகியிருப்பீங்க இல்லையா? உயிருள்ள ஜீவன் கூடவே இருந்த அந்த மெமரீஸ், இதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் ஞாபகம் வரும். தூக்கி போட்டதுக்கு அப்புறமா, என்னைக்காவது ஒரு நாள் அவங்களே ரியலைஸ் பண்ணி, உங்கள மிஸ் பண்ணி, உங்கள தேடி பாப்பாங்க. அப்பதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன? உங்களுடைய வேல்யூ என்ன? அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். அவங்க உங்ககிட்ட பேசலையே, விட்டுட்டு போயிட்டாங்களேன்றதுக்காக உடனே ரியாக்ட் பண்ணி, உடனே போய் கெஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த கேப் தான் வந்து உங்கள மிஸ் பண்ண வைக்கும். உண்மையாவே அந்த இடத்துல அன்பு இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கான கேப்பே நீங்க குடுக்கலன்னும்போது, அவங்க உங்கள வெறுத்துட்டு விட்டுட்டு போகுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. உயிரில்லாத ஏதோ ஒரு பொருளையே நம்ம தேவைப்படும்போது தேடுறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க கூடவே இருந்து அவங்களோட நல்லது கெட்டதுல அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்த உங்கள, அவங்க தேடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லையா? நீங்க பின்னாடியே போய்க்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, புரியாம போறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. நம்ம லைஃப் பாதியிலேயே டேமேஜ் ஆகுறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மிஸ்டேக்க தயவு செஞ்சு இதுவரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்தாலும், இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. நம்பர் 2 உங்களோட பெர்சன் உங்கள இக்னோர் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு, நெறைய பேர் ஸ்டாக் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது ஒரு ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, அவங்கள வாட்ச் பண்றது, அவங்களோட லாஸ்ட் சீன் செக் பண்றது, ஃப்ரெண்ட் மூலியமா செக் பண்றது.
2 பேருக்கும் காமனான ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்கன்னா, "ப்ளீஸ் பேச சொல்லு" அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமா தூது அனுப்புறது. இந்த மாதிரி விஷயங்கள வந்து நெறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணி அதையே கன்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்களே உங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் உங்களுக்கு தேவதானா? இந்த நிமிஷத்துல நீங்க அவங்கள மிஸ் பண்றீங்க. அதனால பண்றீங்க. உண்மையான அன்பு நீங்க அவங்க மேல வச்சனால தேடி போறீங்க. அதே அளவுக்கு அன்பு இருந்தா அவங்களும் தேடி வருவாங்க. தேடி வராம, அவங்களே வந்து உங்கள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. "நீ வேணவே வேணாம் என் லைஃப்ல" அப்படின்னு மொத்தமா கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு பெர்சனுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமா இருந்தாலும் சரி, அது டோட்டலாவே வேஸ்ட் தான். அதுவும் இல்லாம, நீங்க அவங்கள செக் பண்ணிட்டே இருக்கீங்க ஆன்லைன்ல அப்டின்ட்டு அவங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். வேற ஒரு ஃபேக் ஐடில இருந்து ஃபாலோ பண்றது, யார்கிட்ட பேசுறாங்க அப்டின்ட்டு வேவு பாக்குறது, எந்த டைம்க்கு ஆன்லைன்ல வராங்க, எந்த டைம்க்கு ஆஃப்லைன் போறாங்க, இதெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சு, செக் பண்ணிட்டே இருக்கீங்க அப்டின்னா, ஒரு வேள அந்த பெர்சன் நீங்க தான் அப்டின்றது அவங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க தான் அவங்கள ஃபாலோ பண்ணி, அவங்கள ஸ்டாக் பண்றீங்க, என்ன பண்றீங்கன்றத தெரிஞ்சுக்கிறீங்க. அப்டின்றது அந்த நபருக்கு தெரிய வந்தா, உங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட விட, அந்த இடத்துல பிரேக்கப்போட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இன்னும் அதிகமா மாற ஆரம்பிக்கும். இன்னும் உங்கள விட்டு விலகி போக ஆரம்பிப்பாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன திங்க் பண்ணுவாங்க, என்ன யோசிப்பாங்கன்னா, என்ன சந்தேகப்படுறாங்க, நான் வேற யார்கிட்டயோ பேசுறேன், பழகுறேன் அப்படின்னு என்ன சந்தேகப்பட்டு தான் இப்படிலாம் செக் பண்றாங்க. இவ்ளோ மோசமா ஒரு ஃபேக் ஐடி வச்சு நம்மள ஸ்டாக் பண்றாங்களே அப்படின்னு உங்கள பத்தின தேவையில்லாத ஒரு ஒப்பீனியன் அவங்க மனசுல வர ஆரம்பிக்கும். அவங்க பிரெயின்ல என்ன திங்க் பண்ணுவாங்க? இப்படி ஒரு டாக்ஸிக்கான பெர்சன நம்ம விட்டுட்டு வந்தது கரெக்ட்டு தான் அப்படின்ற மாரி திங்க் பண்ணுவாங்க. இப்படி உங்கள பத்தின தப்பான ஒரு எண்ணத்த நீங்க கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க சைலன்ட்டா தள்ளி இருந்தாலுமே, அவங்களுக்கு உங்க மேல ஒரு தப்பான ஒப்பீனியன் அப்படின்றது அவங்களுக்குள்ள கிரியேட் ஆகி அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ எப்பவுமே உங்கள வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு ஒருத்தவங்க போனதுக்கு அப்புறமா, எந்த அக்கவுண்ட் வச்சோ, இல்ல மத்தவங்க மூலியமாவோ ஃபாலோ பண்ணாதீங்க. நம்பர் 3 நீங்க யாரையாவது ரொம்ப அதிகமா நேசிக்கிறீங்க அப்டின்னா, அந்த பெர்சன் உங்கள விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா, ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்ற விஷயம் என்னவா இருக்கும்னா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே, உங்களோட வால்பேப்பர் மாத்துறது, உங்களோட ஸ்டேட்டஸ வந்து சேடா வைக்கிறது, நீங்க தனிமையா இருக்கீங்க அப்டின்றத வந்து எல்லாருக்கும் ஸ்டேட்டஸ் வச்சு காட்டுறது. என்னோட வாழ்க்கையில யாருமே எனக்கு கிடையாது. என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ரொம்ப தனிமையில இருக்கேன். நான் வந்து அழுதுட்டு இருக்கேன் அப்டிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு பெர்சனுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வச்சுட்டே இருக்கீங்கன்னா, நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க அப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறனால, அந்த ஒரு சாதாரண ஸ்டேட்டஸ் மாத்தப் போறது கிடையாது. ஈவன் நீங்க பிரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வச்சிருப்பீங்க. அப்படி எடுத்து சொல்லியே புரிஞ்சுக்காதவங்க, உங்களோட ஒரு ஸ்டேட்டஸ பார்த்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சோகமா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றத பார்த்து புரிஞ்சுக்க போறாங்களா? இல்ல அத பார்த்து மாறப் போறாங்களா? இந்த மாரி ஸ்டேட்டஸ் போடுறது, சேடா டிபி வைக்கிறது, இதெல்லாம் நீங்க பண்ணும்போது என்ன அவங்களுக்கு தெரிவிக்கிறீங்கன்னா, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. அந்த பெர்சன் இல்லன்னா நீங்க ரொம்ப வீக் அப்படின்றது அவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ஆயிடும். உங்கள விட்டுட்டு போனா அந்த பெர்சனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க விட்டுட்டு போறனால நீங்க ஃபீல் பண்றீங்க. நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இது எல்லாமே தெரிஞ்சு தான் அவங்க உங்கள விட்டுட்டு போயிருக்காங்க. எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண தெரியாம, நீங்க இந்த மாதிரி பண்ற சின்ன சின்ன விஷயங்கள், இது எல்லாமே அவங்க தாட்ஸ அப்படியே கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஆயிடும். "நீ இல்லாம என்னோட லைஃப் வந்து சர்வே பண்ண முடியல. நான் ரொம்ப தனிமையில இருக்கேன். நான் கஷ்டப்படுறேன். ப்ளீஸ் என் கூட வந்து சேர்ந்துரு" அப்படின்ற மாதிரி கெஞ்சுற மாதிரி தான் அதுவும். உங்கள விட்டுட்டு போன பெர்சன் ஒரு டாக்ஸிக் பெர்சனா இருந்தா, நீங்க போடுற ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களே தவிர, உங்க கூட வந்து திரும்ப பேசணும், உங்க கூட திரும்பவும் வந்து இந்த காதல வந்து கன்டின்யூ பண்ணணும். நியூ மெமரீஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற தாட் அப்படிலாம் வந்துட்டு அவங்களுக்குள்ள வரவே வராது. அதனால எல்லாருமே காமனா பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு மிஸ்டேக்க நீங்களும் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பெயின், அந்த வலிய சோஷியல் மீடியால ஷேர் பண்றது. இத பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களே தவிர, உங்கள பார்த்து யாருமே பரிதாபப்பட மாட்டாங்க. உங்க கூடவே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் பரவால்ல, இப்படி ஆட்டம் போட்டா, இப்படிலாம் ஊர் சுத்துனா, அவனுக்கு தேவதான். இந்த மாதிரிலாம் எங்களையே அவளுக்காக இக்னோர் பண்ணாங்களே, என்கிட்டயே பேசலல்ல அவனுக்காக, இந்த மாதிரி சொல்லி மத்தவங்க சந்தோஷப்படுவாங்களே கண்டி, உங்கள பார்த்து யாரும் பரிதாபப்படவே மாட்டாங்க. அந்த இடத்துலயும் நீங்க டவுனா தான் தெரிவீங்க. அப்படிங்கிறத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. நம்பர் 4 என்ன இவ்ளோ கஷ்டப்படுத்துனாங்கல்ல, அவங்கள வந்து நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன். அவங்களும் என்ன மாதிரியே கஷ்டப்படணும். அவங்க என்ன பார்த்து பொறாமப்படணும். அந்த மாதிரி நான் வாழப் போறேன் அப்படின்னு நெனச்சு, நீங்க ஏதாவது தப்பான விஷயத்துல போய் மாட்டிக்கிறது. அதாவது இன்னொரு பையன்கிட்ட பேசுறது, இல்ல இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுறது. இந்த மாதிரி ஏதாவது ஆன்லைன்ல யார்கிட்டயாவது சும்மா கடல போடுறது. இந்த மாதிரி இன்னொரு ரிலேஷன்ஷிப்ப நீங்க கிரியேட் பண்ணலாமா? அப்படிங்கிற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறது.
மேபி உங்களோட டைம்க்கு வந்து அந்த ஒரு பொண்ணும், நீங்க புதுசா தேடி போற அந்த ஒரு பையனும் செட் ஆக ஆரம்பிக்கலாம். பட் நல்லா யோசிச்சு பாருங்க. "நீ தான் என்னோட உயிர். நான் தான் உன் கூட வந்து கடைசி வரைக்கும் வரப்போறேன்." அப்படின்னு சொன்ன ஒரு பெர்சன் உங்க கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணல. உங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படின்னா, உங்களுக்கு புடிச்ச அந்த பெர்சன் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அவசரத்துக்காக நீங்க வந்து அவங்கள பழிவாங்கணும்னு ஒரு பெர்சன தேடி போறீங்க. அந்த பெர்சன் நல்ல பெர்சனாவே இருந்து, உங்க கூட கடைசி வரைக்கும் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது நிச்சயம் இருக்கான்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா, அவசரத்துல எடுக்கிற முடிவு அப்படின்றது கொஞ்சம் தப்பா போறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. அவங்கள பொறாமப்படுத்தணும், அவங்களும் என்ன பார்த்து கஷ்டப்படணும், அவங்கள வந்து நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக, நீங்க மறுபடியும் தேவையில்லாத ஒரு வலி குடுக்கக்கூடிய தப்பான பாதையில போய் சிக்கிக்காதீங்க. இந்த மாதிரி நீங்க மட்டும் கிடையாது. பல பேர் ஒரு பிரேக்கப் நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள மறக்க முடியாம இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போய் டக்குனு ஒரு அட்டாச்மென்ட்ல போறது. அதுக்கப்புறம் அந்த இடத்துலயும் ஏதாவது பிரச்சனை நடந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வாழ்க்கையே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப உடைஞ்சு போய் அப்படியே இருக்கிறது. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக, இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல உடனே நீங்க வந்து ஜம்ப் ஆகக்கூடாது. அவங்க எப்படிப்பட்ட ஒரு பெர்சன் அப்படின்றதே உங்களுக்கு தெளிவா தெரியாது. கடைசியா உங்க லைஃப் ரொம்ப எம்ப்டியா மாற ஆரம்பிக்கும். நெறைய வாழ்க்கைய வந்து வெறுக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் நடக்குது அப்படின்னும்போது, உங்கள கொஞ்சம் கேர் பண்ணி செல்ஃப் லவ்வ வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. நம்பர் 5 நீங்க அதிகமா நேசிச்ச ஒரு பெர்சன் உங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்கள மறந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக கேம் அடிக்ட்டோ, இல்ல ட்ரக் அடிக்ட்டோ, ஆல்கஹால் அடிக்ட் இந்த மாதிரி டேஞ்சரான விஷயத்துல உங்க வாழ்க்கைய தொலைக்கிறது. நீங்க பிரேக்கப் ஆன அந்த இடத்துல அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுதான் எண்ட் அப்படின்னு நெனச்சு பார்க்குறீங்க. ஆனா வாழ்க்கை அப்படின்றது இன்னும் ரொம்ப தூரமா போக வேண்டிய பாதை நெறைய இருக்கு. இன்னும் தொலைவா நீங்க போக வேண்டிய நெறைய கடந்து போக வேண்டியது இன்னும் இருக்கு. அதுல இந்த பிரேக்கப்லாம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கடந்து அந்த வலியோடயே மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கணும். வாழ்க்கைய கடந்து போயிட்டே இருக்கும்போது, அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மறக்க ஆரம்பிக்கும். ஆனா, அவங்கள மறக்கணும் அப்படின்றதுக்காக, ஒண்ணு இது பண்ணணும், இல்லன்னா அது பண்ணணும்னு அவங்கள நெனச்சுக்கிட்டே நீங்க ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜிம் போறீங்க, டிராயிங் பண்றீங்க, ஏதோ புதுசா ஏதோ விஷயங்கள பண்றீங்க அப்படின்னா, அந்த பெயினோடயே தான் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் மைண்ட்ல அவங்கள பத்தின தாட்ஸ் மட்டும் தான் இருக்கும். நெறைய பேர் இந்த பிரேக்கப்ல இருந்து மூவ் ஆன் ஆக முடியாம, என்ன பண்ணணும்னு தெரியாம தப்பான வழிய தேர்ந்தெடுக்குறாங்க. சூசைட் பண்றது, இந்த மாதிரி தன்னோட உயிரையே மாய்ச்சுக்கிறது, தன்ன தானே காயப்படுத்திக்கிறது, இதெல்லாம் ஒரு சொல்யூஷனே கிடையாது. அந்த மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு யோசிக்கவே யோசிக்காதீங்க. அந்த பிரேக்கப்ல இருந்து வெளில வரணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்ண வேண்டியது செல்ஃப் லவ். நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அவங்கள மறக்கணுன்றதுக்காக பண்ணாம, நீங்க உங்களுக்காக, உங்களோட செல்ஃப் லவ்க்காக பண்ணுங்க. உங்களுக்காக நீங்க பண்ணும்போது தான், அந்த பெர்சன நீங்க மறக்க முடியும். அவங்க மேல இருந்த அன்பு, உங்க மேல அன்பா மாற ஆரம்பிக்கும். இப்ப நீங்க ஜிம் போறீங்க. உங்க ஹெல்த்த பாக்குறதுக்கு, உங்களோட பாடிய பில்ட் பண்றதுக்கு, உங்கள நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக போகலாம். நீங்க மொத்த ஃபோக்கஸையும் உங்க மேல செலுத்த ஆரம்பிக்கணும். நீங்க உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்க மூவ் ஆன் ஆகி, நீங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு புது விஷயத்த அச்சீவ் பண்ற மாதிரி ஒரு புது ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த டைம்ல, ஒரு நாள் மறுபடியும் அதே பெர்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 மாசம் வெயிட் பண்றது, 1 வருஷம் வெயிட் பண்றது, இதெல்லாம் பண்ணாம அவங்கள பத்தி எங்கேயாவது விசாரிக்க ஆரம்பிக்கிறது, இல்ல அவங்க இருக்கிற இடத்துக்கு நீங்களே தேடி போக ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது, கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையில, நீங்க ஒவ்வொரு நாளையும் இழந்துகிட்டே தான் இருக்கீங்க. தொலைச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில அவங்களுக்காக நீங்க தொலைச்ச நாட்கள், உங்க தூக்கத்த தொலைச்சது, உங்களோட ஆரோக்கியத்த தொலைச்சது, உங்களோட மன நிம்மதிய தொலைச்சது, இது எல்லாமே போதும். இனி இருக்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. பல பேர் இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆனதுக்கு அப்புறம் கூட, அவங்களே வந்தாங்க. அதனால திரும்பவும் பேசிட்டேன். திரும்பவும் அதே வந்து பேட்டர்ன் மாரி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் நான் மூவ் ஆன் ஆகி போலான்னு இருந்தேன். இந்த டைம்ல வந்துட்டு எனக்கு அவங்கள தேடி போணும்னு தோணுது. அவங்க பொய்யா இருந்தாலும் நான் உண்மையா தான் லவ் பண்ணேன். அதனால என்னால வந்து அவங்கள மறக்க முடியாது. கண்டிப்பா நான் அவங்கள தேடி போவேன். நான் இந்த மாதிரி லைஃப்ல சக்சஸ் ஆயிட்டு போனா அவங்க என்ன ஏத்துப்பாங்க. அவங்க என்ன சேர்த்துப்பாங்க. அவங்க என்ன திரும்பவும் லவ் பண்ணுவாங்க. அப்படின்னு நீங்களா ஒண்ணு நெனச்சுட்டு, அவங்களுக்காகன்னு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்காக நீங்க எப்போதான் வாழ்வீங்க? அவங்க பேசாம போய் 6 மாசம் ஆவுது, 1 வருஷம் ஆவுது, 4 வருஷம் ஆவுது. ஏன் 6 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம் ஆகியும் வெயிட் பண்றவங்க இன்னும் இருக்காங்க. நான் ஒரே ஒரு கால்க்காக, ஒரே ஒரு மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா,
இந்த ஒவ்வொரு வருஷத்துலயும் வேற எதையுமே நீங்க வந்து உங்களுக்காக பண்ணியிருக்கவே மாட்டீங்க. உங்க ஃபேமிலிக்காக பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களோட நாட்கள எவ்ளோ மோசமா நீங்க இழந்திருக்கீங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போறவங்க அவ்வளோதான் போயிட்டாங்க. அவங்களுக்காக நீங்க வெயிட் பண்றது, அவங்களுக்காக நீங்க காத்துக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கூட எதையுமே மாத்த போறதில்ல. எதையுமே அவங்க லைஃப்ல வேஸ்ட் பண்ண போறதில்ல. ஆனா உங்க லைஃப் மட்டும் அவங்களுக்காக டோட்டலா நீங்க ஒவ்வொரு நாளையும் அழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்க லைஃப்ல உங்களுக்கு அடையாளம் படுத்துற மாதிரி, உங்களோட வேல்யூவ இன்கிரீஸ் பண்ற மாதிரி, ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஸ்கில்ஸ பில்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி விஷயங்கள தேடி தேடி கத்துக்க ஆரம்பிங்க. யாரு உங்கள வேல்யூ இல்ல அப்படின்னு நெனச்சு விட்டுட்டு போனாங்களோ, அவங்களே உங்கள திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி, நீங்க நல்லா வளர்ந்து இருக்கணும். அதுக்காக அவங்க திரும்பி பார்க்கணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடாது. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும், உங்களோட ஒவ்வொரு செயலும் உங்களுக்காக மட்டும் இருக்கணும். லாஸ்ட்டா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். எல்லாருமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு பொய். அது என்னன்னா, பிரேக்கப் தான் மிகப்பெரிய ஒரு வலிய வந்து நம்ம வாழ்க்கையில குடுக்கும். அதுலருந்து வெளிய வரவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க், அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெயின் அது எதுவுமே கிடையாது. அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய வலி. அந்த வலியில இருந்து வெளிய வர முடியாது. அந்த மனவலிய வந்து யாராலயும் சரி பண்ண முடியாது. இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அத விட பெரிய வலிலாம் வாழ்க்கையில இருக்கு. உங்களையே நம்பியிருக்க உங்களோட பேரண்ட்ஸ், நீங்க வந்து அவங்கள நல்லா கவனிச்சுப்பீங்க. நீங்க பார்த்துப்பீங்க. என் பையன் பார்த்துப்பான். என் பொண்ணு என்ன பார்த்துப்பா. அப்படின்னு உங்களையே நம்பிக்கிட்டு இருக்க ஜீவன விட்டுட்டு நீங்க உங்கள விட்டுட்டு போனவங்கள நெனச்சு இப்படியே வருத்தப்பட்டுட்டு உங்க வாழ்க்கைய அழிச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நாள் நீங்க ஃப்யூச்சர்ல திரும்பி நின்னு பார்த்து ரொம்ப வருத்தப்படுவீங்க. அம்மா, அப்பாக்கு எதுவுமே பண்ணாம விட்டுட்டோமே! நம்மளையே நம்பி இருந்தாங்களே! நம்ம எதுவுமே அவங்களுக்கு பண்ணதில்லையே! இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து வளர்த்த அம்மா, அப்பாக்கு நான் ஒரு மகனா, ஒரு மகளா எதையுமே பண்ணலையேன்னு நெனச்சு, அப்போ உங்களுக்கு ஒரு வலி வரும் பாருங்க. அந்த வலிய எந்த வலி கூடயும் கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்க தனிமையில இருக்கும்போது கொஞ்சம் இத பத்தி யோசிச்சு பாருங்க. கண்ண மூடி கொஞ்ச நேரம் யோசிங்க. உங்க கண்ல உங்கள நம்பி இருக்க அந்த ஜீவன்களோட முகம் உங்க கண்ல வரும். அந்த முகத்த பார்த்து நீங்க யோசிங்க. அந்த முகத்துக்காக நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? உங்கள நம்பி இருக்க அந்த உங்கள நோக்கி பார்க்குற அந்த கண்கள், உங்க மேல உண்மையான அன்பு வச்ச அந்த கண்கள நீங்க ஏமாத்த போறீங்களா? உங்களோட வாழ்க்கைய நீங்க இன்னும் உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கல அப்டின்னா, இதுதான் சரியான டைம். நேரம் எடுத்துக்கோங்க. நீங்களே திரும்பி பார்த்து இவ்ளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே! அப்டின்னு யோசிச்சு வருத்தப்படுற அளவுக்கு நேரம் எடுத்துக்காதீங்க. பிரேக்கப் ரொம்ப வலிக்குது. இதையும் தாண்டி நெறைய பேர் பிரேக்கப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு லைஃப்குள்ள போய் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலையா? அவங்களுக்கு இதே வலி இல்லாமையா இருந்திருக்கும்? நாம பார்க்குற விதத்துல தான் இருக்கு. அவங்களுக்கும் வலிகள் இருந்திருக்கும். ஆனா, அவங்களுக்கான அடுத்த வாழ்க்கை பாதைய அவங்க தான் தேர்ந்தெடுத்து போயிருப்பாங்க. அதனால அவங்க வாழ்க்கை அழகா மாறியிருக்கும். அதுக்காக நீங்களும் அதே மாதிரி வாழணும் அப்படி கிடையாது. நீங்க உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கும்போது, உங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். அதனால, இனிமே என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் மட்டும் உங்ககிட்ட இருக்கவே கூடாது. அப்படி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அத இப்பவே இன்னைக்கே தூக்கி போட்டுருங்க. எல்லாமே கடந்து போகும். கடந்து போகும்போது, இது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்க ஆரம்பிக்கும். நாம இன்னைக்கு பார்த்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பாருங்க. உங்களால கண்டிப்பா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம பார்த்த விஷயங்கள்ல எந்தெந்த மிஸ்டேக்க நீங்க உங்க வாழ்க்கையில அடிக்கடி பண்ணியிருக்கீங்க? எதனால அதிகமா காயப்பட்டுருக்கீங்க? இந்த மிஸ்டேக்க பண்ணதுனால உங்களோட லைஃப்ல என்ன விஷயங்கள் எல்லாம் மாறுச்சு? என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க இழந்தீங்க? அப்படின்றத நீங்க திங்க் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மிஸ்டேக் எல்லாம் நீங்களும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 1, 2, 3, 4, 5ன்னு நம்பர்ஸ டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. நீங்களும் இப்போ ரீசென்ட் டேஸ்ல பிரேக்கப் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல பிரேக்கப் அப்படின்னு போட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல நான் பிரேக்கப் எதனால நடக்குது? பிரேக்கப் நடக்காம இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வேற யாருக்காவது தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான சைக்காலஜிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லவ் சைக்காலஜி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.